ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எபிட்டலம் பற்றி பார்க்கலாம். இது பார்ட் 4. இதில் வந்து ஸ்டான்ஸா 14 ஸ்டான்ஸா 18 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸ்டான்ஸா 14 நம்மளுக்கு வந்து வெட்டிங் முடிச்சக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி பற்றி சொல்கிறாங்க. வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பிரைடை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பிரைடை வந்து க்ளோரியாக இருக்கணும், எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க கேர்ள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துக்கிங்க, மற்ற மனுஷங்களை விட எனக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துக்கிங்க. அதனால் எல்லார்கிட்டையுமே ஃபீஸ்ட் வச்சு அவங்க வந்து என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக அவங்களுக்கு. அதனால் எந்த அளவுக்கு அவங்களால என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. கிட்டேஸ் அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரோட கிளாஸ்லையுமே ஒயின் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டியில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ண செய்கிறாங்க. அதே சமயம் அவங்க வந்து எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற காட் ஆஃப் வைன் ஆகட்டும், ஹைமேன் ஆகட்டும், எல்லா மற்ற காடு ஆகட்டும் அவங்களுமே என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பாட்டு பாடுற சொல்கிறாங்க. இதோட ஸ்டான்ஸா 14 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டான்ஸா 15 வந்து வெட்டிங் டே பற்றி எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு நாள் எப்படி போச்சுங்கிற மாதிரி ஸ்டான்ஸா 15 வந்து பேசுகிறாங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப ஹோலியான டே, ரொம்ப நல்ல நாள். அங்கே வந்து எங்கள் இளம் மனுஷங்களாம் இருப்பாங்களா, அவங்கள வந்து பெல்லை வந்து ரிங் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து நார்மல் ஒர்க் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறனால வந்து அவங்க மறக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து என்ன விஷ் பண்ணுறாங்கன்னா, சன் வந்து மாடரேட்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த நாள் ஏன் பிக் பண்ணாங்க ப்ரீஸ்ட்டுன்ட்டு அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த டே. ஏன்னா ப்ரீஸ்ட்டுக்கிட்ட தானே நம்ம நல்ல நாள்லாம் கேட்போம். அவங்களாம் வந்து நல்ல நாள் எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வெட்டிங் டே வைப்போம். ஆனால் அவருக்கு வந்து இந்த டே வந்து செலக்ட் பண்ணது அவருக்கு வந்து விருப்பமே இல்லை. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நேரமே போகாத மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு நாள் தான் அன்னைக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப லேட் ஆகுது. அதனால் அவரால் வந்து லாங்கஸ்ட் டே அன்றைக்கி போய் நம்மளோட வெட்டிங் டே வந்து வைக்கிறோம்ட்டு அவருக்கு பிடிக்கலை. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு வந்து ரிலீஜியன் பற்றி வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் அவர் வந்து இப்படி நினைக்கிறாரு. அண்ட் அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேஸ் ரிங் பண்ண சொல்லிட்டு நம்ம நார்மல் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே அன்றைக்கி வந்து பாட்டு பாடவும் டான்ஸ் ஆடவும் சொல்கிறாங்க. எதை பற்றினா அன்றைக்கி வெட்டிங் டே பற்றி பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்ட்டு அப்படி சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 16 வந்து போயிட்டு வந்து ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஈவினிங் வந்து வரவே இல்லை, அதனால் ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய நாள், ரொம்ப லாங் டேயாக இருக்கும். அதனால் அவர் வந்து அவங்களோட லவ் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா, டே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவர் வந்து சைன்கிட்ட போய் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வெஸ்ட்டுக்கு போய் செட் ஆகுங்க, நீங்கள் நிறைய நேரமாக டே முழுக்க ரைட் பண்ணனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணக்கப்புறம் போயிட்டு வந்து வீனஸ் வந்து பார்க்குறாங்க. வீனஸை பார்த்தோன்னே அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சைல்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அண்டு அந்த நைட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் நைட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ஸ்டான்ஸா 16 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸ்டான்ஸா 17 என்ன சொல்கிறாங்கன்னா, பிரைட் மெய்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் இங்கேருந்து லீவ் ஆகுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு அவங்க எல்லாருமே லீவ் ஆக சொல்கிறாங்க. அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து இருட்டாக ஆரம்பிச்சிட்டு. அண்ட் அங்கே இருக்க மென்ஸ் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போய் கெட் ரெடி ஆக சொல்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க சிங்கர்ஸை வந்து நம்மளோட பெட்டை பற்றி வெட்டிங் பெட்டை பற்றி பாட்டு பாட சொல்கிறாங்க, பேச சொல்கிறாங்க. அதாவது அதில் வந்து ஃப்ளவர்ஸ் ஆக்கும், வைலட் ஆன் டாப், அந்த கர்டன் கலர் வந்து வைலட் ஆகும். அதே மாதிரி அங்கே பெட் கவர் வந்து எதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னா ஆர்எஸ்ங்கிற பெட் கவர் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஷீட்டோட ஸ்மெல்லாம் ரொம்ப குட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிரைடு வந்து மறுபடியும் ஷையாகவும் ஹம்பிளாக தான் இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க இந்த டே முடிஞ்சு அவங்க எப்போ ஒர்க்கப் ஆகுறாங்களோ எந்திரிக்கிறாங்களோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி பிரைட் மெய்ட்ஸ் எல்லாத்தையுமே லீவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் என்னால் போய் அதாவது பிரைடு கூட என்னால் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஸ்டான்ஸா 17 வந்து முடிக்கிறாங்க. ஸ்டான்ஸா 18 வந்து கரெக்டாக நைட் வந்தது. அந்த நைட் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட பெர்மிஷனோட அந்த நைட் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கவர் பண்ணனா யாருமே அவங்களால பார்க்க முடியாது, எதுவுமே நடக்காது, தப்பாக எதுவும் நடக்காது, மற்றவங்க யாரும் தப்பாக எதுவும் நினைக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு நினச்சி இந்த பேராகிராஃப் வந்து எண்ட் ஆகுது. இந்த அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வந்து எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ராத்திரி வந்து கிடக்கணும்ன்ட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்து கிளாமாகவும் குவைட்டாகவும் இந்த நைட் வந்து இருக்கணும். அன்றைக்கி எந்த ஒரு ஸ்ட்ராமோ எந்த ஒரு ஃபைட்டோ ரோட்டில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஜோவா அண்ட் ஐக்மினியான்ட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வெட்டிங் அன்னைக்கு வந்து ஸ்ட்ராமு ஃபைட் எல்லாமே வந்து நடந்துக்கும் போல் அந்த மாதிரி நம்ம வெட்டிங்கில் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு சொல்லி அண்ட் இருக்கிற யங் மேன்ஸ் யங் கேர்ள்ஸ்லாம் பாட்டு பாட சொல்கிறாங்க மறுபடியும். அதோட ஸ்டான்ஸா 18 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரிமைனிங் ஸ்டான்ஸா எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கவர் பண்ணிடலாம். அண்ட் இது கொஞ்சம் வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.